Hi friends, welcome to Hindu Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, ஆர்பிட்டல் ரைவலரிஸ், சைனாஸ் கவுண்டர் பேஸ், 5 நியூ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், தென் பிரிக்ஸ் கல்ச்சர் ட்ராக் 2026. எக்ஸாம் ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். ஒவ்வொரு டாபிக் அது மாதிரினா ஒரு எம்சிக்யூ, தென் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதுக்கு ரிலவெண்டான எக்ஸ்ட்ரா ப்ரீம்ஸ் பாயிண்ட்ஸ், தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த டாபிக் வந்து எது மாதிரி கேட்டிருக்காங்க அது மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோலேருந்து. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். First, practice MCQ start பண்ணலாம். According to National Family Health Survey 6 2023-24, India's total fertility rate has stabilized at 2.0. What is the replacement level? TFR A 1.8, B 2.1, C 2.5, D 3.0. Correct answer என்னன்னா 2.1. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 23-24 வந்து பண்ணாங்க. அதில் ஒரு சில மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து என்னன்னா ஸ்டண்டிங் இஷ்யூஸ் வந்து 33% கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வேஸ்டிங் வந்து 32% டிக்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் வந்து 90% மேலே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபுல் இம்யூனைசேஷன் 12 to 23 months வந்து கிரேட்டர் தென் 87% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு 2.0. அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் வந்து 2.1 அது மாதிரி சொல்லுவோம். இந்தியா வந்து ஸோ வந்து பாப்புலேஷன் ஓவராலாக வந்து பார்த்தா ஸ்டெபிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டெபிலைஸ் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா ஒரு தாய் வந்து எவ்வளோ குழந்தைகளை வந்து பெற்றிருக்காங்க அந்த ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறது தான். தென் டூயல் பப்ளிக் ஹெல்த் பர்டன். இந்த ஹெல்த் சர்வேல வந்து இது மாதிரி பாசிட்டிவ் வந்து பார்த்தாலும் ஒரு சில நெகட்டிவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒபிசிட்டி ரேசிங். அது வந்து மென் வந்து 22லேருந்து 27%, அதே உமன் எடுத்துக்கிட்டால் 24லேருந்து 30% வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. முக்கியமாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து இதனால் வந்து த்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே பிரஸ்ட் ஃபீடிங் அண்டர் 6 month வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. 63%லேருந்து 55% வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கு போதுமான நியூட்ரிஷன், நோய் எதிர்ப்பு திறனெல்லாம் வந்து அந்த இஷ்யூஸ் எல்லாம் பேஸ் பண்ணலாம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன்ஸ், மெட்டாபாலிக் டிசார்டர்ஸ் இது மாதிரி வந்து நாம் வந்து இந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து இன்ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ வந்து ஃபண்டிங் வந்து லேக்காக இருக்குது. ஸோ வந்து வருங்காலத்தில் இதே வந்து ஒரு சீரியஸ் த்ரெட்டாக வந்து மாறலாம். ஸோ டெமோகிராஃபிக் டிரான்சிஷன், கிரேயர் நேஷன் ரிஸ்க். நம்ம இது மாதிரி வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணதுனால இதுலேயும் வந்து அதிகமான இறப்பு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் எடிட்டோரியல் வந்து கன்க்ளூஷன் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு வந்து ஸ்க்ரீனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். தென் டயட் அண்ட் எக்ஸசைஸ் மக்களோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் பண்ணோம். தென் பேக்கேஜ் ஃபுட்ஸ் அந்த சுகர் வந்து டேக்ஸ் வந்து ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு இருக்காங்க. தென் வந்து வில்லேஜ், டவுன், சிட்டி அது மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து இது மாதிரி வந்து ஹெல்த் அவேர்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அது மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா ப்ளீன்ஸ் பாயிண்ட் பார்த்துக்கலாம். இந்த நியூஸில் வந்து வந்ததுக்கு ஃபஸ்ட் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், தென் IPPS மும்பை. இது வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5th வந்து 2019-21, அதே 6th சர்வே வந்து 23-24 வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6.3 லட்சம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து சர்வே பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஃபெர்டிலிட்டி, சைல்டு ஹெல்த், நியூட்ரிஷன், மேட்டர்னல் ஹெல்த், ஜெண்டர் இது மாதிரி வந்து எல்லாமே கவர் பண்ணுவாங்க. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் கீ சர்வே கீ நம்பர் ஆல்ரெடி பார்த்தது தான். தென் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆல்ரெடி டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், CVD அண்ட் கேன்சர், COPD சொல்லலாம். WHO படி என்னன்னா உலகத்தில் வந்து இந்தியாவில் வந்து 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 63 பேர் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து சுகர் வந்து டேக்ஸ் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது மாதிரி WHO வந்து சொல்லியிருக்காங்க. தென் GST ஆன் கார்பனைஸ் ட்ரிங்க்ஸும் இந்தியா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் அண்ட் அண்டர் வெயிட் நியூஸில் இருந்துச்சுல அது வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்டண்டிங்னா என்னென்னா ஒருத்தருடைய ஏஜுக்கு வந்து லோ ஹைட்டாக இருக்கும். ஓகே, இதை வந்து குரோனிக் மால் நியூட்ரிஷன் சொல்லுவோம். அதே வேஸ்டிங்னா ஒருத்தருடைய ஹைட்டுக்கு அவரோட வெயிட் கம்மியாக இருக்கும். இது வந்து அக்யூட் மால் நியூட்ரிஷன் சொல்லுவோம். தென் அண்டர் வெயிட்னா அவரோட ஏஜுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் 2.1. இது வந்து ஈவென்ச்சுவல் பாப்புலேஷன் டிக்ளைன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்தியா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1950 வந்து 6 இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நடந்த சர்வீஸில் வந்து 2.0 இருக்குது. அதுலேயும் ஒரு சில ஸ்டேட் வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி லெவல் இப்போ 2 இருக்குனால நேஷனல் ஆவரேஜ் அதை விட கம்மியாக இருக்குது. அது என்னென்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, பஞ்சாப் அண்ட் இமாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் பார்த்துக்கலாம். சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இது வந்து என்னென்னா IMR, மேட்டர்னல் மெட்டர்னிட்டி ரேட், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. தென் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இது வந்து காம்ப்ரஹென்சிவ் ஹவுஸ் ஹோல்ட் சர்வே, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஜெண்டர் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் NHANESA இது வந்து US ஈக்குவலண்ட் ஒரு ரிப்போர்ட் இந்தியா வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக. இந்த டாபிக் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா?
The total fertility rate is an economy is dependence. இது வந்து 2024ல கேட்ட கொஸ்டின். A. The number of children born per 1000 people in population of in a year. B. The number of children born to a couple in their lifetime in a given population. C. The birth rate minus the death rate. D. The average number of live births a woman would have by the end of the childbearing age. Correct answer என்ன? Option D. Next topic, first question பார்க்கலாம். India's mission Shakti conducted in March 2019 demonstrated which capability? A. Launch of India's first navigation satellite in geostationary orbit. B. Successful test of Predator energy weapon to disable enemy drones. C. Destruction of a live satellite in low Earth orbit using a kinetic kill vehicle. D. Deployment of co-orbital satellite designed to interference enemy satellites. Correct answer என்ன? Option C. Destruction of live satellite. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைனாவோட பேஸோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இந்தியா வந்து இதை மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், அது மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க எடிட்டோரியில். ஃபர்ஸ்ட் சைனாவோட கேபிலிட்டி பார்க்கலாம். கவுண்டர் பேஸ் கேபிலிட்டி ஆஃப் சைனாஸ். ஃபர்ஸ்ட் கைனடிக் ஆன்டி சேட்டலைட் சிஸ்டம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, DN3, SC-19 அது மாதிரி மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபிசிக்கலி டெஸ்ட்ராய் த மிசைல்ஸ் கேபிலிட்டி இருக்கும். செகண்ட் லேசர் பேஸ்டு சிஸ்டம்ஸ், டேசல் பிளைண்ட் சேட்டலைட்ஸ் வச்சுருக்காங்க. தேர்ட் கோஆர்பிட்டல் சேட்டலைட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் SJ அண்ட் TJS சீரியஸ் வச்சுருக்காங்க. இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆர் டிஸ்லாஜ் அதர் சேட்டலைட்ஸ் கேபிலிட்டி இருக்கும். சைனா ஓவரால் எடுத்துக்கிட்டால் 1900 சேட்டலைட்ஸ் இன் ஆர்பிட் வச்சுருக்காங்க. அது ஆனால் யூஎஸ் தான் ரொம்ப ரொம்ப டாமினன்ஸாக இருக்காங்க, 8000 இருக்குது, ஓகேங்களா. அதனால் வந்து சைனா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, லோ எர்த் சேட்டலைட்ஸ் வந்து 2030 வந்து ஒரு 36,000 நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது வந்து ஸ்டார்லிங்க் ப்ரைவேட் வந்து கம்யூனிகேஷனாக பண்ணுறாங்களோ, நாமளும் அது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா எடுத்துக்கிட்டால் ஓவராலாக மொத்தமாகவே வந்து 16 தான் ஆப்ரேஷனல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதே சைனா எடுத்துக்கிட்டால் மிலிட்ரிக்காகவே 400 சேட்டலைட்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து ஈஸியாக வந்து 5 to 6 சேட்டலைட்ஸ் வந்து ஈவன் அவ்வளோ அப்டேட் பண்ணாலும் இந்தியா வந்து ரொம்ப பேக் போகிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மிலிட்ரிக்காக ஃபஸ்ட்டு இந்தியா வந்து சர்ச் பண்ண ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா மிஷன் சக்தி 2019 கண்டக்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. இது வந்து சிங்கிள் டெஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் வந்து ஆப்ரேஷனல் எப்படி வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது, ஓகே. ஏன்னா வந்து பாருங்கள், சைனா வந்து எவ்வளோ மிலிட்ரி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு டெஸ்ட் வச்சு நம்ம வந்து ஆன்டிசைட்டில் வச்சு நம்ம வந்து சைனா வந்து டிஃபென்ஸ் பண்ண முடியுமோ இல்லாட்டி பேபேக் எதாவது அட்டாக் பண்ண முடியும்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஸோ வந்து ஓவராலாக எடிட்டோரியலேருந்து என்ன கன்க்ளூஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, சேட்டலைட் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், தென் லார்ஜ் சைல் கன்சர்வேஷன் வந்து ஸ்மாலஸ்ட் ஒன்ஸாக பண்ணலாம். இப்போ வந்து 60 சொன்னோம்ல, அது எல்லாமே லார்ஜ் சைஸ் தான் சேட்டலைட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஸ்மால் சைஸ் வந்து இது பண்ணலாம். ரீசெண்டாக தான் பேஸ் பாலிசியில் வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கை ரூட் அது மாதிரி வந்து நிறைய வந்து ப்ரைவேட் செக்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி வந்து மிலிட்ரிக்காகவும் வந்து அலோவ் பண்ணலாம் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கை ரூட் வந்து பிலிம்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினும் கேட்டாங்க, நம்ம டிஸ்கஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் அதுவும் பார்த்தோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தால் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. தென் ப்ராடக்ட் க்ரோண்ட் அசட்ஸ் டேட்டா ஷேரிங் வித் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் அது மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு எடிட்டோரியல் கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த டாபிக்ல உண்டான எக்ஸ்ட்ரா பிலிம்ஸ் வாங்கி பார்த்துக்கலாமா. மிஷன் சக்தி நியூஸில் வந்து 2019 இது வந்து DRDO கண்டக்ட் பண்ணாங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டி சேட்டலைட் சிஸ்ட், ஓகேங்களா. இது வந்து என்னென்னா மைக்ரோ ஆர் சேட்டலைட் லோ எர்த் ஆர்பிட்டில் இருந்துச்சு. அது வந்து கிட்டத்தட்ட 283 கிலோமீட்டர். அது வந்து அந்த மிஷன் சக்தி சேட்டலைட் போயிட்டு அந்த 233 கிலோமீட்டர் வந்து சுற்றிட்டு இருக்கிறத வந்து அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிச்சு. அதாவது சப்போஸ் சைனா அது மாதிரி மிசைல் பண்ணால் நம்ம மிஷன் சக்தி ப்ராஜெக்டை வச்சு நாமளும் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அதை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பண்ணது வந்து என்னன்னா, இந்தியா வந்து 4th கண்ட்ரியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து US, ரஷ்யா அண்ட் சைனா வந்து ஆல்ரெடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க, ஓகே. சைனாஸ் கவுண்டர் பேஸ் ஆர்சனல் ஆல்ரெடி பார்த்தா கைனடிக் எசெட்டில் வந்து DN3, SC-19 இருக்குது, லேசர் பேஸர் வச்சுருக்காங்க. கோ ஆர்பிட்டாவில் SJ அண்ட் TJCS வந்து வச்சுருக்காங்க. தென் லோ எர்த் ஆர்பிட் ஜியோ ஆர்பிட்டல் ஸ்டேஷனரி ஆர்பிட் நான் தெரிஞ்சுக்கலாமா. லோ எர்த் அப்படின்னா நேமில் இருக்கும் வரை 200 to 2000 கிலோமீட்டர் இருக்கும். இதில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் லோ லேண்டன்சி சேட்டலைட் வந்து இருக்கும். அதே GEOவில் வந்து ஃபிக்ஸ் பொசிஷனாக இருக்கும், வெதர் கம்யூனிகேஷன் அது மாதிரி பண்ணுறதுக்கு இந்த சேட்டலைட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. மீடியம் எர்த் ஆர்பிட் வந்து 2000 to 36,000 கிலோமீட்டர் இருக்கும். GPS சேட்டலைட்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கும். தென் அவுட்டர் பேஸ் ஸ்டேட்டி 1967 அதில் வந்து பண்ணிப்பாங்க. இது வந்து வெப்பனேஷன் ஆஃப் பேஸ் அது வந்து ப்ராடக்ட் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் வந்து ஒரு சிலது வந்து எக்ஸப்ஷன் இல்லை, அதை மென்ஷன் பண்ண தவிர்ப்பாங்க. அது என்ன ஆன்லி சேட்டலைட் வெப்பன்ஸ். ஸோ அதனால தான் வந்து இது மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணாலும் எந்த ஒரு யுனைடெட் நேஷனில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லை. மிலிட்ரி சேட்டலைட்ஸ், கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் இன் பேஸ் இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் சொல்ல மிஸ் பண்ணிட்டாங்க அக்ரிமெண்ட் போடுற போதே.
தென் கேஸ்லெஸ் சிண்ட்ரோம்னா என்னென்னு பார்த்துலாம். இது வந்து 1978 வந்து ப்ரொபோஸ் பண்ணார் நாசா சயின்டிஸ்ட். அது என்னென்னா ஒரு பேஸ் டெப்ரிஸ் வந்து இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு சேட்டலைட் அது மாதிரி போயிருந்தா இது வந்து மோதுமா. ஸோ வந்து இந்த சேட்டலைட்டும் வந்து ஒரு பேஸ் டெப்ரிஸாக மாறும். ஸோ இது மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு சேட்டலைட் மோத ஒரு டெப்ரிஸ் ஆகிட்டே போகும். ஸோ வந்து பேஸே வந்து ஒரு நாசனமாக போகிற மாதிரி ஒரு கரெக்டான கிளியராக இருக்காமல் பேஸ் டெப்ரிஸ் மாதிரி வரும். அதுதான் வந்து என்னென்னா கேஸ்லெஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஓகே. நேவிக்ன்றது என்னென்னா இந்தியன் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இது வந்து என்னென்னா இந்தியன் ஜிபிஎஸ், அதாவது யூஎஸ் இருக்குல்ல, அவங்க ஓனாக வந்து சேட்டலைட் வந்து கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்களே, அதே மாதிரி நாமளும் ஓனாக அது பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான் நேவிக். அதில் வந்து 7 சேட்டலைட்ஸ் இருக்கும். 3 வந்து ஜியோ ஸ்டேஷனரி, 4 சேட்டலைட் வந்து ஜியோ சிங்க்ரனைஸை வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்தியா ப்ளஸ் 1500 கிலோமீட்டர் அரௌண்ட் இந்தியா வரைக்கும் சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. தென் இந்தியா ஸ்பேஸ் வல்னரபிலிட்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்னது தான் 16 ஆப்ரேஷனல் சேட்டலைட் வாஸ் சைனாஸோட 400 இருக்குது. கார்டோசாட் ரீசெட் சீரிஸ் ட்ராட்டிக்கல் லெவல் இமேஜஸ் இருக்குது. க்ரௌண்ட் ஸ்டேஷன் வந்து எங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத் அது மாதிரியும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது மாதிரி கேட்டுக்கலாம் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம்? ஏ ஆஸ்திரேலியா, பி கனடா, சி இஸ்ரேல், டி ஜப்பான். இது வந்து 2023 கேட்டாங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஜப்பான். அவங்க வந்து கோசிசன்ஸ் சேட்டலைட் சிஸ்டம்னு வச்சுருக்காங்க. Next topic. Under Article 124 Class 4 of the Constitution, Supreme Court judges are appointed by President after consultation with A. Prime Minister and Cabinet only. B. Such judges of Supreme Court and High Courts as the President deems necessary. C. The Chief Justice of India alone. D. The National Judicial Appointment Commission. Correct answer is option B. Based on the judges of Supreme Court and High Court. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். சென்டர் வந்து ரீசெண்டாக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து 5 ஜட்ஜஸ் வந்து கிளியர் பண்ணாங்க. ஸோ வந்து ஆர்டிகல் 124 கிளாஸ் 2 படி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணாங்க. அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து 37 வந்து ரைஸ் ஆயிருக்கு. ரீசெண்டாக நோட்டிஃபை பண்ணதில் 38 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நியூஸில் பார்த்தது தான். ஜட்ஜஸ் நியூ அப்பாயின்ட் பண்ணது யாருன்னா ஜட்ஜ் சீலு நாகு, தென் ஜஸ்டிஸ் சந்திரசேகர் சார், ஜஸ்டிஸ் சஞ்சீவி சஞ்சீவ் சார், தென் ஜஸ்டிஸ் அருணாபலி சார், தென் சீனியர் அட்வொகேட் வி மோகனா மேடம். ஓகேங்களா? பாருங்கள், வி மோகனா மேடம்ன்றது சுப்ரீம் ஹைகோர்ட் ஜட்ஜ் இல்லாமல் அட்வொகேட் இருந்தாலும் இன்க்ளூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உமன் இன்க்ளூசிவ் ஜட்ஜ் அது மாதிரி வந்து ஒரு நாம் எடுத்துக்கலாம். இதனோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ரீசெண்டாக வந்து ஆர்டினன்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டினன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. அதில் வந்து 34 to 38 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. கொலைகமும் வந்து ஓகே அது மாதிரி வந்து ஆர்டினன்ஸ் பண்ணதுனால லாட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. பிரசிடென்ட் வந்து அப்ரூவ் பண்ணாங்க June 2016. தென் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் தான் நடந்துச்சு. கரண்டாக வந்து ஒரே ஒரு உமன் ஜட்ஜ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க யாருன்னா நாகரத்னா மேம். அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கொலிகம் அவங்க அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா அதில் வந்து பார்ட்டாகவும் இருந்தாங்க. தென் சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸ் எவ்வளோ பேக்கில் இருக்குன்னா 93,000 ப்ளஸ் வந்து கேஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஓரளவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. இந்த டாப்பிக்கில் மட்டும் எக்ஸ்ட்ரா பிரின்ஸ் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஆர்டிகல் 124 கிளாஸ் 2 அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ். இது கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சியும் சரி யூபிஎஸ்சிலையும் சரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அப்பாயின்மெண்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து ஜட்ஜஸ் ரிலவெண்ட்டான எல்லா டாப்பிக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஆனால் இந்த எந்த டாபிக் எப்படி வந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் டாபிக் வந்து ஒன்னாக வந்து படிச்சுக்கோங்க. சரி, பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பேசுகிறதா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் அந்த கொலிகம் நெசசரியாக தான் இருக்கும். இப்போ வந்து ப்ராக்டிஸாக வந்து கொலிகம் எது மாதிரி இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அது மாதிரி இருப்பாங்க. அந்த கொலிகம் சிஸ்டம் எது மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் கெஸ்ட் பேஸ் தான். ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸில் என்ன பண்ணிப்பாங்கன்னா ப்ரிசன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே போதும், அதுவே ஃபைனலாக எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அது செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் கேஸ் 1993 வந்து என்ன சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒப்பீனியன் வந்து பிரைமசி இன் அப்பாயின்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில் 1998 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி கொலிகம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஸோ நம்ம கொலிகம் சிஸ்டம்ன்றது வந்து என்னென்னா சேச்சுரிட்டி பார்லிமெண்ட் லா மூலியமாகவோ இல்லை கான்ஸ்டியூஷனில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக தான் கொலிகம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிப்பாங்க. இது வந்து ஆக்ட் வந்து 2014 பாஸ் பண்ணாங்க. பேஸ்ட் வந்து 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது வந்து என்னென்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணால் ஒரு 6 மெம்பர் கமிஷன் இருக்கும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஓகேங்களா? அதான் 3 பேர் ஜட்ஜஸ் மாதிரி இருப்பாங்க. தென் வந்து லா மினிஸ்டர், 2 எமினன்ட் பர்சன்ஸ் இந்த
லா ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? 3 பேர் ஜட்ஜஸ், 3 பேர் வந்து அவுட் சைடாக இருப்பாங்க. ஸோ வந்து நல்லா இருக்கும் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து 2015 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் வந்து ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து வயலேட் பண்ணுது. ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து வயல் பண்ணுறதுனால நாங்கள் ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறோம் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ஜேஏசி வந்து அப்படியே வந்து வித்ட்ராவும் பண்ணிட்டாங்க. ஓகே. தென் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த் பார்க்கலாம். ஒரிஜினலாக 1950 வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 7 ஜட்ஜஸ் இருப்பாங்க. லேட்டராக வந்து 14, 18, 26, 31, 34 வந்து இன்க்ரீஸே பண்ணிட்டு போனாங்க. ரீசெண்டாக வந்து ஆர்டினன்ஸ் வந்து 34 to 38 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரே ஒரு வேகன்சி ரிமைனிங் இருக்கிறதுனால 37 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க. அதே உமன் இன் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து 2 பேர் வந்து உமன்ஸ் தான் ஆக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யாருன்னா பாத்திமா பிவி மேம். இவங்க வந்து 1959 அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் நாகார்ஜுனா மேம் இப்போ இருக்காங்களா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில், அவங்க தான் ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து 2027 வந்து வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது. ஓகே. அவங்க டென்யூர் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணால் அவங்க தான் ஃபஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன் உமன் அந்த கேட்டகரி வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. தென் பெண்டசின் கோர்ட் ஆல்ரெடி பார்த்து தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 93,000 கேஸுக்கு மேலே இருக்குது. ஹைகோர்ட் எடுத்துகிட்டா 63 லட்சம் கேஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எடுத்துக்கிட்டால் 4.5 கோடி இருக்குது. ஸோ வந்து ஹையஸ்ட் பர்டன் வந்து கேஸ் சால்வ் பண்ணாமல் இருக்க கண்ட்ரி வந்து இந்தியான்னு சொல்லலாம். ஸோ வந்து அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கேசஸ் பேக்லாக்கை வந்து கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் த ப்ரொவிஷன் ஃபார் சேஃப்கார்ட் அட்டானமி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? While appointing Supreme Court judges, the President of India has consulted with Chief Justice of India. Second, the Supreme Court judges can be removed by Chief Justice of India only. Third, the salaries of judges are charged consultative fund of India, which legislature does not have to vote. Fourth, all appointment of officer and staff of Supreme Court India are made by government only after consulting the Chief Justice of India. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 and 3. நீங்களே பாருங்கள், ஒரு சிலது வந்து ஈஸியாக வந்து எலிமினேஷன் டெக்னிக் மூலமாக பண்ணலாம். இந்த ஒன்லின்றதெல்லாம் ஒரு சில டைம் வந்து எக்ஸ்ட்ரீமோட தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எரராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் தான் சொல்லியிருக்கேன் தவிர எல்லா டைமும் இல்லை. ஸோ இது வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் யார் அப்படின்னா, judges are removed president after parliament impeachment process not by chief justice of India alone. அதாவது 2/3 மெஜாரிட்டியை வந்து ஓட் பண்ணி 2 வருஷம் வந்து அப்ரூவ் பண்ணாதான் ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவே பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஓகே. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி தான். எல்லா இதுவும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மட்டுமே இல்லை, நான் ஓனாகவும் இது பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். How many members nation does BRICS currently have after expansion that took in 2024? Option A 5, option B 9, option C 11, option D 13. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 11. இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். பிரிக்ஸ் கல்ச்சரல் ட்ராக் 2026 ஏஐ ஹெரிட்டேஜ் அண்ட் வாரணாசி சிடபிள்யூசி. பிரிக்ஸ் கல்ச்சர் ஒர்க்கிங் குரூப் சிடபிள்யூசி வந்து என்னென்னா வியாழக்கிழமை வந்து மீட்டிங் வந்து தொடங்கியிருக்கு. இது வந்து என்னென்னா எத்திக்கல் யூஸ் ஆஃப் ஏஐ பற்றி கல்ச்சரில் வந்து எது மாதிரி யூஸ் பண்ணலாம் அதை வந்து கீ ஃபோக்கஸாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து 5 தீம்ஸ் இருக்க போகுது. தீம்ஸ்னால் கண்டிப்பாக முக்கியமானது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து ஏஐ சமிட் வந்து இந்தியாவில் வந்து ஹோஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. நான் பைண்டிங் ஒன்று. அதனால் வந்து அதில் வந்து தீம் என்ன, பில்லர்ஸ் என்னன்னு வந்து யூபிஎஸ்சி 2026 ரீசெண்டாக கேட்ட எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ரிப்போர்ட் ஆகிருக்குன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ வந்து இது மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணால் அதனோட தீம் என்ன, அதனோட நேச்சர் என்ன, அதனோட மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன, அது வந்து பைண்டிங்காக நான் பைண்டிங்காக அது மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. முக்கியமாக வந்து இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக பிஐபி அது மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. பிஐபிலேருந்து தான் இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்டாகவே கேட்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிஃபர் ஆச்சு நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து கேட்ட தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம டெலகிராமில் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா நான் வந்து அந்த போஸ்ட்டை வந்து பிஐபிலேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் டேரெக்டாக வந்து சென்டென்ஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம எக்ஸாம் படிக்கிறோம்னா கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு வந்து ப்ரியாரிட்டி பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நியூஸ்க்கு பேக் பண்ணலாம். 5 தீம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கிரியேட்டிவ் எக்கனாமிக் ப்ளஸ் பீப்புள் டு பீப்புள், தென் காப்பிரைட் அண்ட் எத்திக்கல் ஏஐ, கல்ச்சர் heritage protection, return of cultural property, collaborative safeguarding shared heritage, culture as a driver of sustainable development. ஓகேங்களா. வாரணாசி வந்து இது வந்து செகண்ட் மீட்டிங்காக இது பண்ண பாருங்க. ஃபஸ்ட் மீட்டிங் வந்து விர்ச்சுவலாக நடந்துச்சு. ஃபஸ்ட் மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு பிளேஸ் கொடுத்தா அது தப்பு பண்ணலாம். சரி. தேர்ட் மீட்டிங் எங்கே நடக்க போகுதுன்னா போபால் நடக்க போகுது. தென் பிரிக்ஸ் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல், அதில் வந்து பிரிக்ஸ் கல்ச்சரல் மினிஸ்டர் மீட்டிங் இது பண்ண போகிறாங்க. அது தேட்டர் ஃபெஸ்டிவல் டெல்லியில் வந்து அக்டோபர் 11 வந்து நடக்கும். ஓகே.
4 அஃபிஷியல் மீட்டிங்ஸ், மேஜர் பப்ளிக் ஃபெஸ்டிவல்ஸ். இதனால் வந்து என்னென்னா 11 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இந்த பிரிக்ஸில் இருக்கிற எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து 10 நியூலி மெம்பர்ஸ் பார்ட்னர்ஸ் கண்ட்ரிஸும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கல்ச்சர்ஸ் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைடன் பிளேட்ஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணார். அதில் நம்ம சோலா டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து டச்சுக்கிட்டேருந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். அது மாதிரி எடிட்டோரியில் பார்த்தோம்ல அது, தென் நடராஜா ப்ரான்சஸ், அது மாதிரி நிறைய இது பண்ணியிருக்கோம். ஸோ கல்ச்சர்ஸும் வந்து இந்தியா வந்து அது மாதிரி ஏன்ஷியன் சிவிலைசேஷன் வந்து நம்ம வந்து ஒரு ஓல்டு சிவிலைசேஷன் கண்ட்ரி அது மாதிரி வந்து உலகத்துக்கும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த டாபிக் உண்டான எக்ஸ்ட்ரா பிளின்ஸ் பார்த்துக்கலாமா? பிரிக்ஸ் கண்ட் மெம்பர்ஸ் யாருன்னா ஒரிஜினலாக பிரிக்ஸ்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. அது ஜனவரி 2024 எகிப்த், எத்தோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ, இந்தோனேஷியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த டைம் வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து யார் மெம்பர்ஸும் கேட்டிருந்தாங்களே, அதே மாதிரி பிரிக்ஸ் வந்து இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணுறதுனால எது மாதிரி கேட்பாங்கன்னா ஒரிஜினல் மெம்பர்ஸ் தெரியும், நியூ மெம்பர்ஸ் வந்து யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படியும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, அர்ஜென்டினாவும் நம்ம இன்வைட் பண்ணோம், அவங்க வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. பார்ட்னர்ஸ் கண்ட்ரிஸ் வந்து 10 அடிஷ்னல் நேஷன்ஸும் இருக்காங்க. கல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி ரிப்யூட்டேஷன் என்னென்ன இருக்குன்னா, யுனெஸ்கோ 1970 வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ப்ராப்பர்ட் இல்லிசிட் ட்ரேட், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் அது மாதிரி வந்து பண்ணிப்பாங்க. தென் 1995 கன்வென்ஷன் வந்து என்னென்னா லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டோலன் ஐட்டம்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இதன் மூலமாக லேடன் பிளேட்ஸ் இப்போ சொன்னால நெதர்லாந்துக்கிட்ட வாங்கிடுறாங்க. நடராஜாஸ் வந்து யூகே, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. விவேகானந்தா ஐட்டம்ஸ் வந்து யூகேவும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. வாரணாசி மாரி நடக்கிறதுல அதனோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கண்டினியூஸ் இன்ஹாபிட்டட் சிட்டிஸ் சொல்லலாம். இது வந்து கங்கா ரிவரில் வந்து உத்தரப்பிரதேச டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இது வந்து காசி, பனாரஸ் அது மாதிரி சொல்லுவோம். இதில் வந்து இந்து, புத்திஸ்ட், ஜெயின் பிரிமியம் சைட்ஸ் இருக்கும். தென் சில்க் வேவிங் வந்து ஜிஐ டேக்கும் வாங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்னோட ப்ரீவியஸ் பார்த்துக்கலாம். Consider the following statements. 2016 கேட்டது. New Development Banks has been set up by APEC. The headquarters of New Development is in Shanghai. Which of the statement given above is correct? A 1 only, B 2 only, C both, D neither. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. இது வந்து யாருன்னா நம்ம பிரிக்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. செகண்ட் கொஸ்டின், what world declaration recently seen in news related to FASAP? இது வந்து 2015 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி பிரிக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து நல்லா இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ வந்து அப்கமிங் வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம் வீடியோவில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை இருக்கிறதுனால இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு ஒரு சில டைம் வந்து டவுட் வருது. இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து அதர் ஒர்க்ஸ் ஏதாவது பார்க்கலாமா கூட இருக்குது. ஏன்னா வந்து டெலிகிராம் வெப்சைட்ஸ் அது மாதிரி நிறைய ஒர்க் இருக்குல்ல. ஸோ சும்மா ஒரு சஜஷனாக தான் கேட்குறேன். சப்போஸ் ஏதாவது கண்டென்ட் நல்லா இருந்தால் ஒரு சின்ன அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆர் கமெண்ட்ஸ் குட் அது மாதிரி பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து ஏதோ பிடிக்கலையா, இல்லாட்டி ஏதாவது எந்த ஆஸ்பெக்ட்லேயும் இம்ப்ரூவ் பண்ணலாம்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.